தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். தொடர் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் தொடர். 2025 நடப்பு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக அரசின் அறிக்கையை ஆளுநர் வாசிப்பது மரபு. அதனால் அந்த ஆளுநர் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரையை வாசிக்காமல் 3 நிமிடத்தில் அவையை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுமென்றே தொடர்ந்து சட்டமன்றத்தை ஆளுநர் ரவி இழிவுபடுத்துகிறார், புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எதிர்கட்சியும் இன்னைக்கு அதை சுட்டி காட்டியிருக்காங்க. ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த புறக்கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இந்த நாட்டில் ஆளுநருங்கிற பதவியே தேவையில்லை, அவருக்கு ஒரு வேலையும் இல்லை. அவருக்கு என்னதான் வேலை இருக்குது? அவருக்கு நீங்கள் ஏக்கர் கணக்கில் 100கணக்கான ஏக்கரை பிடிச்சி வளைச்சி போட்டு அதுக்குள்ளே மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்து பல நூறு வேலைக்காரர்கள் எல்லாம் கொடுத்து கால்ஃப் கிரவுண்டு எல்லாம் இருக்குது. உள்ள மிகப்பெரிய செலவை நாம் யானையை கட்டி தேனி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி போட்டிருக்கிற அது வெள்ளைக்காரர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பதவி. வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய வேலைக்காக சொகுசுக்காக இந்த நாட்டை ஆள்வதற்கு எங்கேயோ இருந்து வந்தவங்க இங்கே தங்களுடைய ரெப்ரசன்டேட்டை இங்கே வச்சு ஒரு நியமன பதவியில் அவங்க வேலை பார்த்தாங்க. மக்கள்கிட்ட இருந்து யாரும் அது மக்களாட்சி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, மக்களாட்சி வந்தாச்சு. அதாவது உயிரினங்கள் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த தேவையில்லாத உறுப்புகள் எல்லாம் தானாக காணாமல் போயிடுற மாதிரி அடுத்த பரிணாம வளர்ச்சி வந்துருச்சு. குரங்குலேருந்து மனுஷன் ஆகிட்டான், வாழை காணாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் வால் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இந்த ஆளுநருங்கிற பதவியே இருக்குது. அதனால தான் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டார். இந்த கேள்வி திமுகவுக்கு அதுதான் பிரதான கொள்கை. ஆனால் ஆளுநரை பொறுத்தவரை நீங்கள் நியமித்து வச்சுருக்கீங்க. அதனால் நாங்கள் அதுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியோடு, அதாவது எந்த சட்டம் சொல்கிறதோ அதை நாங்கள் கேட்டுக்கிட்டோம். எங்களுடைய இலக்கு, எங்களுடைய தேவை, எங்களுடைய முழக்கம் ஆளுநர் தேவையில்லைங்கிறது தான். ஆனால் சட்டப்படி நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களை மதிக்கிறோங்கிற அடிப்படையில் தான் உங்களை மதித்து கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற உரையை படிக்கிறது இல்லை. ஒரு வருஷம் முதல் வருஷம் படித்தாப்புலன்னு நினைக்கிறேன். முதல்ல 2022 படித்தார். தன் வாயாலேயே இந்த திமுக அரசினுடைய சாதனைகளை சொல்ல வேண்டியது இருக்குது, திராவிடம்ங்கிற வார்த்தையை பேச வேண்டியிருக்குது. இன்னொன்று வந்ததே இந்த திமுக அரசை எப்படியாவது குடைச்சல் கொடுத்து இவர்களை மென்டல் டார்ச்சர் ஏற்றி. நீங்கள் நாகாலாந்தில் அவர் இருந்தப்போ கடுமையான எதிர்வினைகள், இவரை எப்படியாவது மாற்றுங்க அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாப்புல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களை குடைகிறீர்களோ அவ்வளோத்தையும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க, அவ்வளவுக்கு அவ்வளவு பாஜகவில் வெறுப்பு தான் வளரும். எங்களுக்கு உண்மையிலே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. இதை நான் சொல்லலை, முதலமைச்சரே சொன்னார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் எங்களை மட்டமாக நினைக்கிறீர்களோ, இது பண்ணுறீங்களோ, அந்த அளவிற்கு எங்களுக்கு களத்தில் பெயர் உயர்கிறது. எங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்றீங்க. அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த ஆளுநரை மாற்றிவிடக்கூடாது, இந்த அடுத்த எலெக்ஷன் வரலும்னு சொல்லி பகிரங்கமான இதை முதல்வர் சொன்னார். ஸோ இதை நீங்கள் சரியாக ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். முதல் தடவை வாசிக்கும் போது திராவிட அரசு, திராவிட மாடல்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்ல வேண்டியது இருந்தது. அடுத்தடுத்த வருடங்களில் இவரே இன்னும் டாக்ஸிக் ஆகிட்டார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் போய் பேசுகிறாரு, சனாதனம் தான் உலகத்தின் இந்தியாவினுடைய பண்பாடுங்கிறாரு, சனாதனத்தை போற்றுவதற்கு தான் வள்ளலாரே பிறந்தாருங்கிறாரு. ஐயா வைகுண்டரையும் அதுக்குள்ள அந்த டப்பாக்குள்ள, சனாதன பெருங்காய டப்பாக்குள்ள ஐயா வைகுண்டரையும் அடைக்கிறாரு. இப்படி அதாவது படிப்படியாக கிரைம் ரேட் அவருக்கு ஏறிக்கிட்டே போகுது. எதெல்லாம் தவறோ, எதெல்லாம் குற்றமோ அதையெல்லாம் படிப்படியாக செய்கிறாரு. இல்லை, இது முன்ன நீங்கள் சொன்னது. இப்போ அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, திராவிட ஆட்சியினுடைய பெருமைகளையோ அதனுடைய சாதனைகளையோ நீங்கள் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பெரியாருங்கிற பேரை சொல்ல மாட்டேன், அண்ணாங்கிற பேரை சொல்ல மாட்டேன், அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன், ஏன் இவர் காமராஜர் பேரை கூட சொல்ல மாட்டேன், வாவு சிதம்பரனார் பேரை சொல்ல மாட்டேன். இவ்வளத்தையும் இல்லாமல் நான் நீங்கள் கொடுத்ததை கட் பண்ணி வாசிக்கிறேன். இப்படி ஒரு தடவை பண்ணுறாரு.
ரெண்டாவது தடவை மொத்தமாகவே இந்த உரையை எனக்கு பிடிக்கலன்னு வேற உரையை வாசிக்கிறார். அவர் ஒன்று தயாரிச்சுட்டு வந்து இஷ்டத்துக்கு ஒன்று வாசிக்கிறாரு. இப்படி மாற்றி மாற்றி இது இப்படிலாம் நடக்கிறப்ப போன தடவை என்ன நடந்துச்சு? நாங்கள் கொடுத்த உரையை வாசிக்கல, அதனால இந்த உரை ரத்து செய்யப்படுகிறது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு கண்டனத்தை அங்கே தெரிவிச்சாங்க. இந்த தடவை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மற்ற மாநிலங்கள்ல வந்து அவை தொடங்கும் போது, ஆளுநர் உரை தொடங்கும் போது தேசிய கீதம் பாடியும் முடிக்கும் போது தேசிய கீதம் பாடி தான் முடிப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து இதற்கு முரணாக ஒரு தேசப்பற்றே இல்லாமல் இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல கோயில்ல ராம் லல்லாவை போய் தொட்டு இப்படி கும்பிட்டுட்டு வரலாம், விட்டலன்னா போய் தொட்டு கும்பிட்டுட்டு, மகாராஷ்டிரா போங்க விட்டலன்னா இப்படி தொட்டு கும்பிட்டு வரலாம். இங்கே ஆகம விதி வச்சிருக்கீங்களே, இந்த அர்த்த மண்டபம் வரணும், ஒருத்தன் வரணும், அதுக்கு அடுத்து இன்னொருத்தன் வரணும். எங்களுக்கு இதுக்கு ஆகம விதின்னு பேச்சு ரூல்ஸ் பேசுகிற பாப்பார கூட்டம் தான் நீங்கள். அதோட மரபில் இருந்து தானே வாரீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விதி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விதி வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு விதி வச்சுருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் மரபு அதெல்லாம் வந்து ஆகமம்னு சொல்லி உளர்த்துகளை ஏமாற்றுகிற கூட்டம். இங்கே ஒரு மரபு இருக்குது, 50 வருடங்களுக்கு மேலாக ஒரு பெரிய நீண்ட மரபை நாம் வந்து வச்சிருக்கிறோம். நீராறும் கடல் உடுத்தன்னு ஆரம்பித்து ஜனகன இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஜனகன பாடிட்டீங்களாம்பாங்க. அந்த அளவிற்கு ஜனகன என்பது எண்டுக்காடு, வணக்கம் சுபம் அப்படிங்கிற மாதிரியான அது எண்டில் பாட வேண்டியதுன்னு மக்களுக்கு தெரியுமே. இல்லை, அப்போ வந்து ஆளுநர் வந்து முதல்லையும் கடைசிலையும் ஜனகன மனகதி தான் பாடணும் அப்படிங்கிறது தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாரா? தமிழ் தாய் வாழ்த்து இல்லை, தமிழ்ங்கிற வார்த்தையே எப்படியாவது புறக்கணிக்கணும்னு பார்க்குறாரு. ஒன்று தமிழ் பிடிக்காது, இன்னொன்று திராவிடம் பிடிக்காது, தமிழர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பிடிக்காது, பெரியாரும் பிடிக்காது, அண்ணா பிடிக்காது, காமராஜர் கூட பிடிக்காது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு வெறுப்பு. அது இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வடக்கிலிருந்து வருகிறார், தென்னாட்டில் உள்ளவர்கள் எல்லோருமே சூத்திரர்கள்ங்கிற கண்ணோட்டம் அவருக்கு இருக்கலாம். அந்த கண்ணோட்டத்திலுடைய அவர் வந்து நம்ம இழிவாகவும், நம்மளுடைய பாஷை இழிவாகவும், அதற்கான போற்றுதலுக்குரிய பாடலை இழிவாகவும் பார்க்கிறார். அந்த ஒவ்வாமையிலிருந்து இது வருது ஒன்று. இன்னொன்று, இந்த அரசின் மேல் குற்றம் சொல்வதற்கோ அதை வந்து குறை சொல்வதற்கோ இவர்களுக்கு எந்த காரணமும் இல்லை. அதனுடைய சிறப்பை போற்றி பாடுகிற தேவை, தன்னாவாலேயே பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு வேணும். உடனே ஒரு ஆட்டையை கிளச்சி, போன தடவை இதே தான் சொன்னார், நீங்கள் வந்து எங்களுக்கு தேசிய கீதத்தை எங்களுக்கு பாடவில்லைன்னு சொல்லித்தான் அவர் கடகடன்னு ஓடினார். இதே காரணத்தை தான் சொன்னார்ல, இதே காரணத்தை தான் இப்பவும் சொல்லியிருக்காரு. இன்னும் வேடிக்கை என்னன்னா, நீங்கள் நல்லா கவனிங்க, அவர் போய் சில நிமிடங்களுக்குள்ள ராஜ்பவன்ல இருந்து உடனே ஒரு ட்விட் வருது. அப்போ இது என்னன்னா, ஒரு திட்டமிடுதலோடு நான் ரெடி பண்ணி டெம்ப்ளேட் வச்சிருக்கிறேன், ஐயா வெளியில வந்துட்டாரா உடனே போஸ்ட். இல்ல, ராஜ்பவன்ல இருந்து திட்டமிட்டு ஒரு அறிக்கை வந்ததுன்னு சொல்றீங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து வேண்டுமென்றே இந்திய அரசமைப்பையும் தேசிய கீதத்தையும் அவமதிக்கிறாங்கன்னு எக்ஸ் வலைதளத்துல அவர் பதிவிடுறாரு. பதிவிட்டு சில மணி நேரம் மணித்துணிகள்ல வந்து நிமிடங்கள்ல அதை டெலிட் பண்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இது திட்டமிட்ட ஒரு நாடகம் ஒன்று. இன்னொன்று, என்னதான் நாடகமாக இருந்தாலும் தமிழர்களின் உணர்வுகளையும் தமிழர்களின் அடையாளங்களையும் நீங்கள் அவமதிக்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. இங்கே வந்து திராவிடம்னு ஒன்று இல்லைன்னு பேசுகிறீங்க, சனாதனம் தான் உயர்ந்ததுன்னு பேசுகிறீங்க. தமிழ்நாட்டின் திராவிடத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளலாரை, ஐயா வைகுண்டரை சனாதனப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்க. இதை எல்லாம் வள்ளுவரை அசிங்கப்படுத்துறீங்க. எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து, அது வந்து ஒரு தமிழர்களின் அடையாளமாக பெருமிதமாக கருதப்பட்ட ஒன்றை இவ்வளவு இழிவாக நீங்கள் நடத்திட்டு போறீங்கன்னா, நீங்கள் அதாவது தேசிய சட்டம், அரசியல் சட்டம் இதெல்லாம் பற்றி பேசாதீங்க. தமிழர்களின் உணர்வுகளை மதிக்காத, தமிழர்களின் உணர்வுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதைத்தான் வந்து முதல்வரே சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை நீங்கள் செய்யணும். அந்த ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை தான் இருக்குது, அந்த ஒரு வேலையையும் கூட நீங்கள் உருப்படியாக செய்யாத பட்சத்தில் இந்த வேலையில் நீங்களே நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இப்போ ரொம்ப முக்கியமானது. அப்போது இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியின் பெருமைகளை என் வாயால் நான் பேச மாட்டேன். இதை குறித்து நீங்கள் வந்து விவாதம் நடத்துவீங்க, ஆளுநர் உரையின் மீது விவாதம் நடக்கும். இதையெல்லாம் பேசுவதற்கு நான் களம் அமைத்து கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி தெரு ஃபுல்லாக இருக்கிற ஊடகங்கள்லேருந்து, இருக்கிற யூடியூப்லேருந்து, டிவி சேனல்லேருந்து, நாளை காலையில் பத்திரிக்கை முதற்கொண்டு இன்றைக்கி மாலை பத்திரிகையிலேருந்து எல்லாத்துலேயும்
ஆளுநர் வெளிநடப்பு. எதுக்கு வெளிநடப்பு? தமிழ்நாட்டு மக்கள் அவமதிப்புன்னு நீங்கள் டைட்டில் போடணும். ஆளுநர் வெளிநடப்புன்னு சொல்லக்கூடாது. ஆளுநர் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை சிதிலப்படுத்தியிருக்கிறார், அசிங்கப்படுத்தியிருக்கிறார். நமக்கு உண்மையிலே அந்த உணர்வு வேணும். அது நம்மகிட்ட குறைஞ்சி போயிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா இல்லைன்னா ஆளுநர் வெளிநடப்புன்னு அது வெறும் நிகழ்வாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இன்னும் மோசமாக என்ன நடக்கு அப்படின்னா, ஆளுநர் தானாக போகவில்லை, வெளியேற்றப்பட்டிருக்கிறார், திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குலாம் அடிமைன்னு நாங்கள் சொல்கிறோம். அடிமை என்னங்க? ஸ்லேவரி இங்கேயா இருக்குது? அடிமைகளை வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தால் தான் அது அடிமை. இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு நபரை வாங்கிட்டு போனால், இல்லை ஒரு 10,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபாயை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனால் அது அடிமை சந்தைம்பாங்க, ஸ்லேவ் மார்க்கெட்டு. அப்படி வந்து இல்லை ரோமில் இருந்த மாதிரியோ இல்லைன்னா வேலைநாடுகள் ஐரோப்பாவில் இருந்த மாதிரி இருக்குதா, இல்லை அமெரிக்காவில் இருந்த மாதிரி இருக்குதா? கருப்பின மக்களை அடிமை அப்படி அடிமைகளாக வாங்குற மார்க்கெட்டாக இருக்குது இல்லை. ஆனால் எதுக்காக இவங்களை அடிமைன்னு சொல்லுதோம்? அடிமைத்தனம் இவர்கள்ட்ட இருக்கு. இவர்கள் அடிமை என்ன வாங்கி விற்றவர்கள் அல்ல, ஆனால் இவர்கள் உணர்வில் அடிமைத்தனம் உறைந்து கிடக்கிறது. இவர்கள் ரத்தத்தில் சூடு இல்லை. தமிழர்கள் மேல் உள்ள மானமோ சுயமரியாதையோ. எதுங்க இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது? திராவிட இயக்கம். நீங்கள் உங்கள் கட்சியின் பேரில் என்னத்தை வச்சிருக்கீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அண்ணா இருக்கிறாரு, திராவிடத்தின் முகமாக, திராவிடத்தின் மாநில சுயாட்சியின் அடையாளமாக, சுயாட்சியினுடைய தத்துவத்தை வரையறுத்து கொடுத்த, ஸ்டேட் அட்டானமியினுடைய அந்த தத்துவம்னா என்ன, அது என்னங்கிறத வரையறுத்து கொடுத்த ஒரு சுயமரியாதை இயக்கத்தின் விழுதாக இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் ஆணிவேரில் முக்கியமாக ஒரு நபராக இருக்கக்கூடிய அண்ணாவை உங்களுடைய கட்சியின் முதல் பேரில் வச்சுருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தானே வச்சுருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூதாதை எது? நீதி கட்சி. அதுக்கு முன்னாடி என்ன? சுயமரியாதை இயக்கம். உனக்கு இந்த திராவிட மக்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு சுயம் இல்லை, சுயமரியாதை இல்லை. ஆண்டைன்னு போய் காத்து நிற்கிறான், சாமின்னு போய் கூனி குறுகி நிற்கிறான், பார்த்த உடனே தலைப்பாயை எடுத்து கையில் கட்டுறான். அதைத்தான் கையில் கட்டாதடா தூக்கி தலையில் கட்டுன்னு சொன்னார் ஒருத்தர். நீங்கள் அவன் சிஸ்டத்துக்குள்ளே போகாதீங்க, நாம் தோளில் துண்டை போடுன்னு சொன்னார் பெரியார். ஸோ சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது தான் நீங்கள் வந்து வள்ளலார்லேருந்து எந்தெந்த பாரம்பரியம். இதை ஒரு பக்கம் சனாதனத்துக்கு இழுத்துட்டு போகிற வேலையை செய்கிறாங்க. அந்த ஆளுநருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை இந்த சுயமரியாதை அற்று இந்த பழனிசாமி செய்கிறாரு. திமுக அரசு தொடர்ந்து தேசிய கீதத்தையும் அவமதிச்சுட்டே வருதுன்னு தான் பிரதான குற்றச்சாட்டை ஆளுநர் வைக்காரு. ஆனால் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பே ஆளுநர் வந்து வெளிநடப்பு செய்து தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டார், அதனால் மன்னிப்பு கேட்கணும் ஆளுநர் அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் வந்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே செய்தியாளருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இது ஒரு அதிகமான ஒரு வார்த்தையா நீங்க நினைக்கல? இல்லை, ரொம்ப கம்மின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடே பொங்கி எழணும். இப்படி ஒரு மோசமான, இப்படி ஒரு தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத, அவர்களுடைய மரபுகளுக்கு மீறிய விரோதமான ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஒரு நபர், நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஓட்டு போட்டு மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்த ஒரு கட்சி, அந்த கட்சி எங்களுடைய பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஆள் நியமிக்கப்பட்டது மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க அப்படி நீங்க யாரு? இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா ஆளுநர் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகிறார். ஆனால் தமிழ்நாடு அரசு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுதுன்னு பிஜேபி தரப்புல உள்ளவங்க நீ தொலைக்காட்சியில் வந்து பேசுறாங்க. நான் தான் சொல்றேன் அண்ணன், இப்போ நான் என்ன சொல்றேன், அதிமுக மானத்தை இழந்து, அதிமுக சுயமரியாதை அற்று இருக்குதுன்னு சொல்றேன். இவர்கள் சுயமரியாதைனா என்னதுன்னு அறியாதவர்களாக, அதாவது அதிமுகவுக்கு சுயமரியாதை என்று ஒன்று வேண்டும்ங்கிற இடத்துல இருந்தால் அவர்கள் இழந்து விட்டார்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர்கள்ட்ட அதெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் அதாவது இன விரோதிகள். நாம் மொத்த தமிழ் இனத்துக்குமே கோடாரி கொம்பு மாதிரி. நீங்கள் பாஜகவில் போய் இணைந்திருக்கிறவர்களுக்கு என்னைக்காவது இந்த நாட்டின் நலன், இந்த நிலப்பரப்பின் நலன் பற்றி அக்கறை உண்டா? நான் ஒன்று கேட்குறேன், கர்நாடகாவில் தண்ணி காவிரி பிரச்சனை வருதா, பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா நிற்பாங்க, எல்லா கட்சிகளும் ஒன்றா நிற்பாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இங்கே மட்டும் என்ன ஒன்றாங்க தெரியுமில்ல, திமுக அரசாக இருந்துன்னா அதிமுக திமுகவை குறை சொல்லும், நீங்கள் என்னத்தை கேட்டீங்க, என்ன வேலை செஞ்சீங்கன்னு. இன்னொரு பக்கம் பாஜக அப்படி தான் செய்வாங்க அப்படின்னு கர்நாடகாவுக்கு ஆதரவாக செய்யணும். அப்போது இவர்கள் எப்படி தமிழர் விரோதிகளாக, நீங்கள் ஏதோ திமுக எதிர்ப்புன்னு அதை இது பண்ணுறீங்க, முழுக்க முழுக்க
இவர்கள் தமிழ் மக்களின் விரோதிகள், சமூக விரோதிகள். நீங்கள் வந்து தேச துரோகிகள்னு அவங்க வார்த்தை சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இவர்கள் இந்த சொந்த சமூகத்திற்கு விரோதிகள். கோடரி காம்புகள். கோடரி காம்புனா என்ன? மரத்திலிருந்து வெட்டி எடுத்து அதிலிருந்து தான் அந்த கம்பை செய்கிறோம். இரும்பை சொல்கிறது இல்லை, அதில் முனையில் இருக்கிற இரும்பை நம்ம வந்து குறை சொல்கிறது இல்லை. ஏன்னா அது வெட்டத்தான் செய்யும், அது வெட்டுறதுக்கு தான் உருவாகுது. ஆனால் மரம் அதுக்கு உதவி செய்யுது. தன்னை வெட்டுவதற்கு, தன் இனத்தை அழிப்பதற்கு மரத்திலிருந்து பிச்சை காம்பே உதவி செய்யுதுங்கிறதுனால தான் கோடாரி காம்புன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட கோடாரி காம்புகள் தான் பாஜகவில் இருக்காங்க. எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் கெட்டு போயிருக்கு, ஆனா இந்த ஆளுநர் உரையில வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் அப்படின்னு இவங்க எழுதி கொடுக்கறத எப்படி ஆளுநர் மனச்சாட்சிக்கு விரோதமாக இதை வந்து வாசிக்க முடியும்? முதல்ல ஒரு நிமிஷம், அப்படி வாசிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஆளுநர் மாநில அரசு எழுதி கொடுத்ததை வாசிக்க வேண்டும் என்பது மரபா, இல்ல ஆளுநருக்குன்னு ஒரு தனி இது இருக்கு நினைக்கிறேன்? ஆளுநருக்கு தனியா இருக்குன்னா வீட்டில் உட்காந்து தனியா பாட்டு பாடலாம், அது கதவை சாத்திட்டு என்ன வேணாலும் அவர் வந்து வசனம் பேசலாம், 4 பேரை கூட்டு வச்சு சத்சங்கம் நடத்தலாம், அது அவர் விஷயம். இங்கே சட்டசபைக்கு வந்தீங்கன்னா கூட்டத்தொடரில் என்ன பேச வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே எழுதி கொடுக்கப்படுவது தான். அதில் கரெக்ஷன் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் எது நியாயமான காரணம் இருக்கிற பட்சத்தில் அது பரிசீலிக்கப்படும், அவ்வளோதான். சில கரெக்ஷன் சின்னதாக பண்ண முடியுமே தவிர சட்டம் ஒழுங்குங்கிற வார்த்தையை முதல்ல பேசவே கூடாதுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று போகிறேன். என்ன அப்படின்னா, பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு கவர்னர் இருந்தார். அந்த கவர்னர் தன்னிட்ட பேட்டி எடுக்க வந்த பத்திரிகையாளர் கன்னத்தை தொட்டார். அவர் நேரடியாகவே அவருடைய நடவடிக்கைகள் எப்படி மோசம்னு கேமராவிலே பதிவானுச்சு. அதுக்கப்புறம் நிர்மலா தேவிங்கிற அம்மையார் வந்து, பன்வாரிலால் புரோஹித் அவர் தாத்தா இல்லை மாமா, அவர் நமக்கு அவ்வளோ நெருக்கம், நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லா சாரும் ப்ரொஃபஸர் எல்லாருமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இளம் பெண்களை ஒரு வயது முறிந்த பெரியவருக்கு வேலை செய்கிற ஒரு நபராக இந்த அம்மையார் இருந்தாங்க. இந்த பிரச்சனையில் அவரை பாதுகாக்கிற வேலையை அரச கட்டிலில் இருந்த அதிமுக செய்தது. எவ்வளோ பெரிய ஒரு மோசம் பாருங்க. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய இதுதான் சட்ட ஒழுங்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு செயல். நான் என்ன சொல்றேன், குற்றம் ஒன்று நடக்கிறது, அதுல தெளிவாக தெரிகிறது யார் யாருக்கு மேல் என்ன பிரச்சனைன்னு. இல்ல, நீங்க அதிமுக வந்து இந்த வேலையை தான் பன்வாரிலால் புரோஹித்துக்கு வந்து ஆட்சி கட்டில இருந்து பாதுகாத்தது அப்படின்னு இப்ப இன்னொரு பக்கம் சொல்றீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து ஆளுங்கட்சி மன்னிக்கும் எதிர்கட்சி எடப்பாடி உள்ளிட்ட எல்லாருமே வந்து யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண்ணுக்கு அந்த மாணவிக்கு நடந்த இது பண்ணி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி பேட்ச் பற்றி வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் யார் அந்த சார்னு கேட்டா, அதாவது அந்த நிகழ்வு நடந்த இடம் அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படணும். அதை நியமிக்க வேண்டிய பொறுப்புல அதில் பங்கு வகிக்கிறவரா இந்த வேந்தர் பொறுப்புல இவர் இருக்கிறார். யாரு? ஆளுநர் இருக்கிறாரு. ஆளுநர் அதை செய்யாமல் தடுக்கிறாரு. அதுபோக பதிவு செய்கிற ரெஜிஸ்டரையும் நியமிக்கல. அப்போ முழுக்க ஒரு தற்காலிக நியமனத்தில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் என்ன நிர்வாகத்தை பண்ணுவார்? அப்போ எந்த கட்டுப்பாடும் மற்ற அந்த பல்கலைக்கழகம் இயங்கியதற்கு பின்னாடி இந்த நபரினுடைய குற்றம் தான் இருக்குது, இவருடைய பொறுப்பற்ற தன்மை தான் இருக்குது. அப்போ ஒரு நியாயமாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நபரை விட்டுட்டு அவரை பாதுகாக்கிற வேலையை எப்படி பன்வாரிலாலை பாதுகாக்கிறதுக்கு நின்னாரோ அதே வேலையை தான் இன்னைக்கு அதிமுக செய்கிறது. அப்போ யார் அந்த சாருங்கிற கேள்வி அந்த ஆளுநரை நோக்கித்தான் கேட்கணும். அன்னைக்கு பன்வாரிலால் புரோஹித் மேலே ஒரு கேள்வி அலிகேஷன் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதே பிரச்சனை இந்த ஆளுநர் மேலும் இருக்கத்தானே செய்கிறது. அந்த கேள்வி அங்கத்தானே கேட்கணும். உண்மையிலே சார் யாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்ப யார் அந்த சார்னு ஆளுநரை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். கண்டிப்பா. நான் இன்னொன்று சொல்றேங்க, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விவகாரத்தில் அந்த பள்ளியின் தாளாளரை தானே நீங்க கேள்வி கேட்டீங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, நாட்டில் இவ்வளவு வாசிங்க, அப்படியே கேள்வி கேட்டீங்க. இந்த பள்ளியில் நடந்த குற்றத்துக்கு இவர் தானே பொறுப்பு, அப்படித்தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே பொறுப்பைத்தான் இந்த கல்லூரி இந்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு முழுக்க இவர் கையில் இருக்குது. அரசு தலையில கட்டுற வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள். சட்டையை கழட்டிக்கிட்டு இந்த பூஞ்சாட்டை, அதுக்கு பேர் சாட்டை கிடையாது, பெண்சால் செய்த மெல்லிய சாட்டை, அதால் வருடி கொள்கிற வேலையெல்லாம் ஏன் நடக்கு அப்படின்னா
முழுக்க முழுக்க நாடகம். இவங்க வந்து சட்டையை கழட்டிட்டு விழுவாங்க, கடைசியில் என்ன ஆகும்னா டே வண்டிக்கும் உனக்கு அரை அடி தள்ளி கேப்பு கிடக்குடா அப்படிங்கிற அளவுக்கு இவர்களுடைய நாடகம் பச்சையாக மக்களுக்கு தெரிகிறது. நிறைவாக ஒரு கேள்வி இதோட, ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் வந்து முதல்லையும் கடைசிலையும் தேசிய கீதம் பாடணும், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அங்கே இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி வந்து சென்னை புத்தக காட்சியில் வந்து சீமான், அதாவது டிஸ்கவரி ஆஃப் புக் பேலஸ் ஒரு புத்தகம், தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது, அது சீமான் வெளியிடுறாரு. அதை பற்றி பேசுகிற போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் பாண்டிச்சேரி பாடல், அந்த வாழ்த்து பாடலை பாடுறாரு. ஆளுநர் சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கிறாரு. ஒரு புத்தக காட்சியில் வந்து சீமான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தே பாடாமல் பாண்டிச்சேரி வாழ்த்து பாடுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாத சீமான் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அரசு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் போது இதை பாட வேண்டும், இப்படி பாட வேண்டும்ங்கிறது ஒரு வழிகாட்டு நடைமுறை தான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலையோ இல்லைன்னா ஒரு பொது நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு பள்ளி வச்சுருக்கீங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் இதை பாட வேண்டும், இதை பாடி முடிக்க வேண்டும்ங்கிறது ஒரு வழிகாட்டு நெறிமுறை தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஜனகணம், இந்த நாட்டுப்பண்ணை இறுதியில் பாடுவது, இதெல்லாம் வந்து வழிகாட்டு நெறிமுறை, சட்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் பாடியாக வேண்டும் அப்படி கிடையாது. நீங்கள் இதை செய்ய வேண்டும், இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதையே தான் நீங்கள் வந்து இங்கே நடக்கிறதுலையும். அப்போது நீங்கள் சட்டமாக போடுறதா இருந்தால், அதாவது சண்டையாக போடுறதா இருந்தால் நடந்தது தப்பு அப்படின்னு சொல்லி தனிநபர் தான் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த விதத்தில் இது நடந்திருக்கு அப்படின்னு கோவப்பட்டு ஆதங்கப்பட்டு தமிழ்த்தாய்க்கு இது நடந்திருக்குன்னு கேஸ் போடலாம். ஸோ சீமான் மேலே இப்படியெல்லாம் ஒரு வழக்கு போடப்படுமா, அல்லது அரசு இதை தனக்கு இதிலிருந்து சட்ட நடவடிக்கை எடுக்குமா, அதெல்லாம் தாண்டி சீமானும் இவர்களும் ஒரே புள்ளியில் ஒன்றிணைகிறார்கள். அதை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து எங்களுக்கு தேவையில்லை. அது மேலேருந்து சீமான் வழியாக ஒரு அஜெண்டா, இந்த பக்கமும் ஒரு அஜெண்டா வருது. நீங்கள் வந்து எங்களுக்கு போட்டியா, நாங்கள் வச்சிருக்கிற நாட்டு பொண்ணுக்கு போட்டியா இங்கே ஒரு பாட்டு வச்சுருப்பீங்களா? முதல்ல உங்களுடைய இந்த தனித்துவத்தை நாங்கள் ஒழிக்கணும். உங்களுக்கு ஒரு தனி அடையாளம், தனி மொழி, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சீமானை பொறுத்தவரையில் அது என்ன சொல்லுவாருன்னா, அதுக்கு ஆல்டர்னேட் கற்பிப்பார். அது இல்லைங்க, இதுதான் ஒரிஜினல் அப்படிம்பார். நீங்கள் இதை விட்டுட்டு இதை வர்றதுக்குள்ளே அவங்க இன்னொன்று காட்டுவாங்க. இது இப்படி போய் கடைசியில் இணை கற்பிக்கிற வேலை. நீங்கள் நல்லா கவனிங்க, ரூபா நோட்டில் காந்தி படம் போடவா, அப்துல் கலாம் படம் போடவா, ரவீந்திரநாத் படம் போடலாமான்னு ஒரு கதையை கட்டி விடுறாங்க. அதோட பொருள் என்னென்னா, காந்தியை காலி பண்ணணும். ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் தானே காந்தி தான் தேசத்தின் பிதாவா, ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போராடலையா, இப்படிலாம் கேட்பாங்க. அதோட பொருள் என்னென்னா, காந்தி தூக்கி ஓரங்கட்டு, நேதாஜி மேலே உள்ள பாசம்லாம் கிடையாது. அதே தான் பெரியார் மேலே உள்ள வெறுப்புங்கிறது. இப்போ இவங்களுக்கு வள்ளலார் மேலே உள்ள பாசம்லாம் கிடையாது. என்ன, வள்ளலார் மேலே உள்ள பாசத்தில் தான் இது வள்ளலார் காட்டிய பாதை, இது ஐயா வைகுண்டர் காட்டிய பாதை, இது ஔவையார் காட்டிய பாதை. ஔவையார் மேலே உள்ள பாசமாக கிடையாது. முழுக்க பெரியார் மேல் உள்ள வெறுப்பு. இந்த வெறுப்பைத்தான் அங்கே ஆர்எஸ்எஸ் காந்தி மேலே காட்டுது. இங்கே வரும்போது தேசிய கீதம் அது இதும்பாங்க. அங்கே போய் தேசிய கீதத்தை எப்படி தூக்கிட்டு வேறு ஏதாவது பாட்டு வைக்கலாமா? நம்ம ஏதாவது சாராய சகாஜ ஹச்சா வைக்கலாமா, இல்லை வந்தே மாதரத்தை வைக்கலாமா? வந்தே மாதரம் தான் நல்ல நம்ம பாரத தேசம்னு நல்ல வலுவாக இருக்குது, அதுதான் நம்ம இந்துத்துவாவுக்கு சரியாக வரும், பேசாமல் அதை வச்சிடலாமா? இப்படிலாம் அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்களா, நீங்கள் இங்கே நாம் சட்டத்தை மாற்றிட்டோன்னு சொல்லுவோம், அங்கே கண்ணை முழிக்கிறதுல சட்டத்தை மாற்றிடுவாங்க. இப்போ இப்படி திட்டமிட்டு அவர்கள் இணை கற்பிக்கிறார்கள். ஒரு பாடலுக்கு எதிராக இன்னொரு பாடல், ஒரு நபருக்கு காந்திங்கிற தேச தந்தைக்கு எதிராக இன்னொரு நபர். அதே வேலையைத்தான் இங்கே தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், தந்தைன்னு சொல்கிற பெரியாருக்கு எதிராக இன்னொரு யாரையாவது ஒரு ஆளை காமிச்சிருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு அந்த பாதை இருக்குது, இந்த பாதை இருக்குது, இந்த பாதை இருக்குது, நீ சொல்லிக்கிட்டே இருமோனே, உன் பாதை கடைசியில் சுடுகாட்டில் தான் முடிய போகுது. இதுதான் என்னுடைய பதில். ஆளுநர் வந்து திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணி வெளியே போல ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதித்துட்டு வெளியே போயிருக்காரு, இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து ஆளுநரும் சீமான் போன்றவர்கள் அவமதித்துட்டே இருக்காங்க. இது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்கன்னு கருத்தை சொல்லிடுறீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.